Hello, my dears. Once again, welcome back to Spoken English Achievers. Today's very easy sentences are ready. I hope all these sentences will be very useful to you. Let's get into the video without wasting our time. இது பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கிறது. இது பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கிறது. It is ready for use. It is ready for use. இதை குழந்தைகளிடமிருந்து விலக்கி வைக்கவும். இதை குழந்தைகளிடமிருந்து விலக்கி வைக்கவும். Keep this away from children. Keep this away from children. Next one is அவள் இன்றைக்கு வரமாட்டாள், அவளுக்காக காத்திருக்காதே. அவள் இன்றைக்கு வரமாட்டாள், அவளுக்காக காத்திருக்காதே. She won't come today. Don't wait for her. She won't come today. Don't wait for her. அவள் யாருடனோ தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறாள். அவள் யாருடனோ தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறாள். She is talking to someone on the phone. She is talking to someone on the phone. நான் உடனடியாக கிளம்ப வேண்டும். நான் உடனடியாக கிளம்ப வேண்டும். I have to leave immediately. I have to leave immediately. Next one is நான் இப்பொழுதே அவளை சந்திக்க வேண்டும். நான் இப்பொழுதே அவளை சந்திக்க வேண்டும். I have to meet her right now. I have to meet her right now. Next one is அவளிடம் விவாதிக்க எனக்கு நிறைய இருக்கிறது. அவளிடம் விவாதிக்க எனக்கு நிறைய இருக்கிறது. I have so much to discuss with her. I have so much to discuss with her. நான் இதை பற்றி அவளிடம் பேச வேண்டும். நான் இதை பற்றி அவளிடம் பேச வேண்டும். I have to talk about it with her. I have to talk about it with her. அவன் எனக்கு சொல்லாமலே போகின்றான். அவன் எனக்கு சொல்லாமலே போகின்றான். He is going without telling me. He is going without telling me. Next one is அவன் சொன்னதை மறந்துவிட்டான். அவன் சொன்னதை மறந்துவிட்டான். He forgot what he said. He forgot what he said. போகலாமா அல்லது வேண்டாமா என்ற இரு மனநிலையில் அவன் இருக்கின்றான். போகலாமா அல்லது வேண்டாமா என்ற இரு மனநிலையில் அவன் இருக்கின்றான். He is in two minds whether to go or not. He is in two minds whether to go or not. நான் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை. I haven't decided yet. I haven't decided yet. Next one is நான் இன்னும் அங்கே போய் சேரவில்லை. நான் இன்னும் அங்கே போய் சேரவில்லை. I haven't reached there yet. I haven't reached there yet. நான் இன்னும் அதை பற்றி பேசவில்லை. நான் இன்னும் அதை பற்றி பேசவில்லை. I haven't talked about it yet. I haven't
talked about it yet. அவள் இன்னும் அதை முடிக்கவில்லை. அவள் இன்னும் அதை முடிக்கவில்லை. She hasn't completed it yet. She hasn't completed it yet. நான் இன்னும் அவளை சந்திக்கவில்லை. நான் இன்னும் அவளை சந்திக்கவில்லை. I haven't met her yet. I haven't met her yet. அவள் எனக்கு இன்னும் எதையும் அனுப்பி வைக்கவில்லை. அவள் எனக்கு இன்னும் எதையும் அனுப்பி வைக்கவில்லை. She hasn't sent me anything yet. She hasn't sent me anything yet. அவர் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அவர் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. He hasn't come to a conclusion yet. He hasn't come to a conclusion yet. அவன் உங்கள் எல்லாரையும் பார்க்க ஆவலாக இருக்கிறான். அவன் உங்கள் எல்லாரையும் பார்க்க ஆவலாக இருக்கிறான். He is eager to see you all. He is eager to see you all. அவள் உன்னை சந்திக்க ஆவலாக இருக்கிறாள். அவள் உன்னை சந்திக்க ஆவலாக இருக்கிறாள். She is excited to meet you. She is excited to meet you. My dears, let's see today's question. அவள் இன்னும் எதையும் சாப்பிடவில்லை. அவள் இன்னும் எதையும் சாப்பிடவில்லை. Thank you for watching this video. See you again later. Be safe and goodbye.